राधे कृष्णा जय बोलो गंगा मैया की जय गंगा माதாவிற்கு நமஸ்காரம் இமாலய பர்வதராஜனுக்கு நமஸ்காரம் இன்றைய ஆனந்தத்திற்கு வந்தனங்கள் இன்றைய ஆசீர்வாதத்திற்கு வந்தனங்கள் பாரத மாதாவிற்கு வந்தனங்கள் கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள் ராதே கிருஷ்ணா ஒரு ஜெயகோஷத்தை ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருப்பேன் அப்படி தமிழில் சொல்லி பார்க்கணும் உடனே கூட இப்படியே சொன்னேன் இந்த மாதிரி சொல்லி பார்க்கணும் ஆசை இருந்தது சொல்லுவோம் அப்படின்னு தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள் தேவசர்மாவிற்கு வந்தனங்கள் புனிதமான ஸ்கந்த புராணத்திற்கு வந்தனங்கள் நாரதற்கு வந்தனங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அழகான ஸ்கந்தனுடைய வாக்கியமாக தேவப்பிரயாகை வைபவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம். கடைசியாக பார்த்தோம் ரூபவதி அப்படின்ற வேசி சொல்ல அந்த பிராமணனாக இருக்கக்கூடியவன் மகா மோசமான காரியங்கள் ஈடுபட்டான். ஜாதியில் மட்டும்தான் பிராமணன், ஆனால் கர்மாவினாலே பிராமணனாக இல்லை. அவன் அந்த இடத்துல தபஸ் பண்ணான், உத்தாலகன் அப்படின்னு. அவன் தவம் பண்ண பிறகு அந்த பாறையிலேயே இருந்த 500 வேதாளங்களை பார்த்தான். அஷ்டாவக்ரருடைய சாபத்தினாலே வேதாளங்களாக மாறின கந்தர்வர்கள் தங்கள் கதைகளை சொன்னார்கள். இவனோட தங்களுடைய கதைகளை பேசின்றதுனாலேயே அவர்களுக்கு சாப விமோச்சனமாயாச்சு. அவர்கள் கிளம்பி போனார்கள். அப்போ அவர்கள்லாம் கிளம்பி போயாச்சு. இத்யுக்த்வா தம் து வேதாளா பபூஹு விமலானனாக ஜக்முஸ்தே தேவ மார்கேன விஹர்த்தும் வை யதேச்சயா. எதிர்ச்சையா வேற, யதேச்சையா வேற. யதா இச்சையா, யதா சௌகரியம், உங்கள் சௌகரியப்படி உங்களுக்கு எது சௌகரியமோ உங்களுக்கு எது சந்தோஷமோ யதா இச்சையா. அதுதான் எதிர்ச்சையா அப்படின்னா தெய்வ இச்சையா அப்படின்னு அர்த்தம். இவர்கள் அவர்களுக்கு எங்கே கந்தர்வ லோகம் போகணுமோ அந்த லோகத்திற்கு சந்தோஷமாக போனார்கள். தான் திருஷ்டுவா விஸ்மிதோ விப்ரஹ கந்தர்வாக த்ரிதிவி கௌசக கந்தர்வாக த்ரிதிவௌகசக ஆச்சரியம் பரமம் லேபே ஹிருஷ்டரோமா பபூவக. அவர்கள் அப்படி அழகாக உத்தமமான கதி அடையதை பார்த்தோன்னே தேவப்பிரயாகி மகிமை அவனுக்கு புரிஞ்செடுத்து ரொம்ப ஆச்சரியத்தோடு அவனுக்கு அப்படியே ரோமாஞ்சனம் எல்லாம் வந்துடுத்து. அதாவது என்னாலேன்னு நினைக்கலாம் தேவப்பிரயாகி பலத்தினாலே. அதுதான் அழகு. ஷிலாயாச்சைவ குண்டஸ்யா வேதாளா லக்ஷ்மணான்விதம் ஏததௌத்தாலகம் தீர்த்தம் புண்ணியம் ததவதி ஸ்மிருதம். ரொம்ப அழகான இந்த குண்டமானது அவ்வளவு நன்மையை செய்யக்கூடியது. அதனால இந்த குண்டத்திற்கு வேதாள குண்டம், இந்த சில பாறைக்கு வேதாள பாறை இப்படிலாம் பேர் வந்துருக்கு. உத்தாலக தீர்த்தம் அப்படின்னும் இதை சொல்றது உண்டு. அழகான இந்த கொஞ்சம் தள்ளி போனால் உத்தாலக தீர்த்தம் அப்படின்னும் சொல்றா. சொல்லிட்டு அத்திர ஜப்தம் ஹுதம் தப்தம் தத்தம் கோட்டி குணம் பவேத். இங்கே பண்ணக்கூடிய ஜபமோ தவமோ தானமோ கோடி மடங்கு பலன் தரக்கூடியது.
அஸ்மின் குண்டே ததா விப்ரசிலாயாம் பித்ருதர்ப்பணம் பிண்டதானம் கிருதம் ஏன தாரிதம் சகலம் குலம். அந்த இடத்துல யார் அப்பாக்களுக்கெல்லாம் மூதாதைகளுக்கு பித்ரு தர்ப்பணம் பண்ணுறாளோ அவர்களெல்லாம் குலத்தையே உத்தாரணம் பண்ணிடுறார்கள். கங்காயாம் பிண்டதானஸ்ய யத் புண்ணியம் பவதி த்விஜ தத் புண்ணியம் கோட்டி குணிதம் பவேதத்ர ந சம்சய. கங்கையில் பிண்டதானம் பண்ணா என்ன புண்ணியமோ அதை விட கோடி மடங்கு புண்ணியம் இந்த இடத்துல கிடச்சிடும்ன்றார். கங்கையே விசேஷம், கங்கையில் இதோட விசேஷம் அப்படின்னு சொல்கிறார். அத்தனை அழகாக சொல்கிறார். தன்யாக கலியுகே கோரே நராக புண்ணியாதிகாவராக கச்சந்தி பித்ரு காரியார்த்தம் வைத்தாலே தீர்த்தநாயகே. கலியுகத்தில் இந்த இடத்துல அப்பாவுக்கு பித்ருக்களுக்காக யார் தர்ப்பணம் பண்ண வராளோ அவன் மிகவும் பாக்யவான், தன்யமானவன், பவித்திரமானவன். அஸ்மின் குண்டே து ய ஸ்நாதி ஷிலாஸ்பர்ஷே கரோதி தர்ஷனம் பூஜனம் சைவ தஸ்ய புண்ணியபலம் ஸ்ருணு. ஸ்நாதம் வை சர்வதீர்த்தேஷு தத்தா வை சகலா மஹி நிகிலாக பிரதிமா திருஷ்ட்வா விஷ்ணோர் அமித தேஜசாக. இந்த இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாளோ, பூஜை பண்ணுறாளோ, தர்சனம் பண்ணுறாளோ அவர்களுடைய புண்ணிய பலத்தை நான் சொல்கிறேன். எல்லா புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ணி பூரா பூமியையும் தானம் கொடுத்து பகவான் விஷ்ணுனுடைய அர்ச்சாவதார மூர்த்திகள் எல்லாத்தையும் தர்சனம் பண்ணால் என்ன கிடைக்குமோ அது எல்லாம் சேர்ந்து இந்த வேதாள குண்டத்தில் குளித்து வேதாள சிலையில் தர்சனம் பண்ணியாச்சுன்னா எல்லாம் கிடச்சிருமா. அதாவது உலகத்துக்கு எல்லா தீர்த்தங்கள்லையும் ஸ்நானம் பண்ணி உலகம் முழுக்க தானம் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணுவினுடைய எல்லா விதமான அர்ச்சாவதார மூர்த்திகளை தர்சனம் பண்ணால் என்னெல்லாம் புண்ணியம் கிடைக்குமோ அத்தனையுமே இந்த வேதாள குண்டத்தில் ஸ்நானம் பண்ணி அந்த வேதாள சிலையை தொட்டாலே கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறார் யாரு ஸ்கந்தன். நாரத உவாச்ச சேனாபதே விபோ ஸ்கந்த ஹிருதிமே சம்சயோ மகான் கதம் வை தீர்த்தராஜஸ்ய மாஹாத்மியம் அபவத் பிரபோ. நாரத சேனாதிபதி ஸ்கந்தா, இது இவ்வளோ வசதி ஆகிறதுக்கு என்ன காரணம், அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு சொல்ல. ஸ்கந்த உவாச்ச சாது சாது மகாப்ராஜ்ஞ யத் புருஷ்டோஹம் த்வயா முனே உத்தாலகஸ்ய விருத்தம் து தத்வக்ஷ்யாமி தவாக்ரதः. ஜோர் ஜோர் நாரதா, அந்த உத்தாலகன் கதையை நான் முழுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உத்தாலகஸ்து தர்மாத்மா திருஷ்ட்வா கந்தர்வதாம் கதாம் வேதாளான் சவதி பிராஜ்ஞः ஷிலாயாம் ஸ்திதவான் ததா. அப்போ அவர்கள்லாம் அந்த கந்தர்வர்களாக மாறுறா இந்த பாறையில் இருந்ததுனாலன்னா அப்போ இங்கேருந்து தபஸ் பண்ணால் நமக்கும் நல்லது நடக்கும் சொல்லி தத்ர ஸ்தித்வா தபச்சக்ரே தேவைரபி சுதுஷ்கரம் பஞ்சவர்ஷசஹஸ்ராணி ஏகபாதேன தஸ்திவான். தபஸில் அப்படி இருந்தால் தேவர்கள் கூட துர்லபமான ஒரு தவம் பண்ணுறான். அவ்வளவு ஆச்சரியமான தவம் பண்ணுறான்.
5000 வருஷம் தபம் பண்ணுறான். நிராஹாரோ நிரீஹஸ்ச நிர்மமோ நிரஹங்கிருதிஹி தத பிரசன்னோ பகவான் பபூவ திருஷ்டிகோச்சரஹ. ஆகாரம் இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், மமக்காரம் இல்லாமல் இப்படியே ஒத்த கால நின்று 5000 வருஷம் தபஸ் பண்ணதில் பகவான் பிரசன்னமாயிட்டார். தம் திருஷ்டுவா உத்தாலகோ விப்ரஹ சங்க சக்கர கதாதரம் தியோதயந்தம் திசக்காந்தியாம் கௌஸ்துபான்விதவக்ஷசம். எல்லா லோகத்தையும் பிரகாசம் படுத்தின்று சங்கச்சக்கர கதாதரனாக கௌஸ்துபமணியோட பிரகாசமாக பகவான் ஆவிர்வவிச்சான். நாராயணம் தயா சிந்தும் பக்தானாம் வசவர்த்தினம் தோதும் பிரசக்ரமே விப்ரஹ பக்தியா கத்கதயா கிரா. நாராயணனே தயா சிந்துவ பக்தர்களிடத்தில் வசப்பட்டவனை ஸ்தோத்திரம் பண்ணான் இந்த உத்தாலகன். உத்தாலக உவாச்ச நமஸ்தே தேவதேவேஷ நமஸ்தே கருணாநிதே குணத்ரய விபாகாய த்ரைரூபாய தே நமः. த்வம் இந்திரஸ்த்வம் யமः ஸ்ரேஷ்டः காலः கலயதாம் வரः குபேரः த்வம் தனாத்யக்ஷோ கணாதீஷः த்வமேவ ஹி சிவஸ்வயம் த்வமேவாசி விஷ்ணுத்வம் ச பிரஜாபதிः சூரியஸ்த்வம் ஹிதமோஹந்தாம் நக்ஷத்ராணாம் பதிஸ்ததாம் யத்கிஞ்சித் திருஷ்யதே லோகே யத்வை ஸ்தாவர ஜங்கமம் தத் சர்வம் து த்வமேவாசி த்வத்தோ நான்யோஸ்தி கஷ்சன. தேவதேவா, கருணாநிதா, முக்குணங்களையும் கடந்தவனே, முக்குண ரூபியானவனே, நீயே இந்திரன், நீயே யமன், நீயே காலம், நீயே தண்டனை, நீயே குபேரன், நீயே கணாதீசன், நீயே சிவன், நீயே விஷ்ணு, நீயே பிரஜாபதி, நீயே சூரியன், நீயே நட்சத்திரங்களுடைய பதியான சந்திரன். உலகத்தில் என்னெல்லாம் நாங்கள் பார்க்குறோமோ அந்த ஸ்தாவர ஜங்கம் முதற்கொண்டு எல்லாமே நீதான். ஒன்றை விட்டால் எதுவும் இல்லை, நீதான் எல்லாம். இதுதான் உத்தாலக்கனுடைய ஸ்தோத்திரம். ஸ்கந்த உவாச்ச இதி ஸ்துதோ ஹி பகவான் பிரசன்னோ த்விஜஜாதயே மேககம்பீரயா வாசா உவாச்ச புருஷோத்தமः. அழகாக இவனுடைய ஸ்தோத்திரத்தை கேட்டு பகவான் பிரசன்னமாகி இடி இடிக்கும்படியாக பேசுகிறார். மேககம்பீரயா வாசா. புருஷோத்தமனான பகவான் சொன்னான். ஸ்ரீ பகவான் வாச்ச, நான் சொல்லும் பொழுது இங்கே இடி இடிச்சுட்டு இருக்கு. இடி இடிச்சு ஜோன்னு மழை பெய்யறது. வத்ச வத்சவரம் ப்ரூஹி யத்தே மனசி வர்த்ததே தத்தே சம்பிரதி தாஸ்யாமி அபி த்ரைலோக்ய துர்லபம் துர்லபம். அச்சா குழந்தை, குழந்தை என்ன வேணுமோ கேளுடாப்பா, மனசில் இருக்கிறதெல்லாம். உன்னுடைய பக்திக்கு நான் வசப்பட்டிருக்கேன். 3 லோகத்துலேயும் துர்லபமானதாக இருந்தால் கூட நீ கேளு, நான் தரேன். பகவான் என்ன வேணாலும் கேளுன்னு அழகாக சொல்கிறான். வத்ச வத்ச வரம் ப்ரூஹி யத்தே மனசி வர்த்ததே. உன் மனசில் என்ன இருக்கோ கேளுடாகும். வந்து தத்தே சம்பிரதி தாஸ்யாமி அபி திரைலோக்கிய துர்லபம். அது 3 உலகத்தையும் நடக்காத நான் நடத்துகிறேன்டாகும். அந்த எனக்கு உங்கள் மேலே ரொம்ப ஆசையாக இருக்கு எனக்கு. அப்போ நீங்கள் கேட்கலாம், சுவாமிகிட்ட என்ன வேணாலும் கேளுங்கோ. யோசிக்காமல் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க.
அதுவும் உங்கள் மைண்டில் நீங்கள் அழகாக அதெல்லாம் வேணும்னு சொல்ல மைண்டை எடுத்து கொடுக்குறோம். சரியா? அழகாக கேளுங்க. பகவான் திரும்ப திரும்ப பல இடங்களில் சொல்கிறான். உத்தால கவுவாச்ச, உத்தாலகன் கேட்குறான். தன்யோகம் கிருதகிருத்யோகம் தத் பிரசாதா ஜகத் பிரபோ. ஆஹா, நான் தன்யன் ஆனேன், நான் நன்றியுடையவன் ஆனேன், நினச்சதை கிருத்தகிருத்தியன் ஆகிட்டேன், நினச்சது நடந்து கொடுத்து உன்னுடைய பிரசாதத்தினால ஜெகத் பிரபோ त्वद्दर्शनं हि लोकेषु दुर्लभं மாம்சசக்ஷுஷாம். சாதாரண மாமிச கண்களுக்கு உன்னோட தர்ஷனம் ரொம்ப துர்லபமாச்சு, அதுவே கிடச்சி கொடுத்தே. त्वद्दर्शनं मया प्राप्तम् अन्यन्तिक वृणुयां यहं वरमेकं तु मे देहि यदि चेन्मयि ते दया. உன்னோட தர்ஷனம் கிடச்சிருத்தே, இதை விட வேற என்ன பரிசா வரம் வேணும்? இதை விட வேற என்ன வேணும்? ஒன்றை பார்த்துட்டேனே, என் மேலே அவ்வளோ தயவோட நீ வரம் கேட்கறதுனால எனக்கு ஒரே ஒரு வரம் கொடு. என்னப்பா அப்படின்னு பகவான் இப்படி பார்க்குறான். ஒன்றே சொல்ல, அஸ்மின் குண்டே ஷிலாயாம் ச கரிஷ்யந்தி நரோத்தமாக ஸ்நானம் தானம் பிண்டதானம் பூயா தத்கோட்டி சம்யகம். இந்த குண்டத்தில் குளிச்சுட்டு இந்த பாறையில் நின்றுண்டு யார் ஸ்நானம் தானம் பிண்டதானம் மூதாதர்களுக்கு திதியெல்லாம் கொடுக்குறானோ அது கோடி மடங்காக பெருகட்டம்பா. என்ன ஒரு மனசு பாருங்கோ. சொல்லிட்டு சொல்கிறான், இதம் ஸ்தோத்திரம் மயாக்கியாதம் படிஷ்யந்தி ஹி மானவாஹ தேபி தத்ர ஸ்நானபலம் பிராப்னுயு புருஷோத்தமாக. இது அதை விட அழகு. நான் ஏன் இந்த ஸ்லோகங்களாக வாசிச்சுட்டு இருக்கின்றதுக்கு காரணம், அது இல்லாதபடி நான் இப்போ உன்னை ஸ்தோத்திரம் பண்ணேன் இல்லையா, இதம் ஸ்தோத்திரம் மயா ஆக்கியாதம் படிஷ்யந்தி ஹி மானவாக. யார் இதை படிக்கிறாளோ அவர்களுக்கும் இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுற பலனானது புண்ணியமானது கிடைக்கட்டும். ஸோ நீங்கள் ஒருவேளை தேவப்பிரையாக போனதே இல்லை, அப்படியே போயிருந்தாலும் ஒருவேளை இந்த வேதாள ஷீலா பார்க்கல, வேதாள குண்டத்தில் குளிக்கிறனாலும் இதை கேட்ட இல்லையா, இதை படித்தது இல்லையா, இப்போ நான் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தை வந்திருக்கும் இல்லையா, அவளுக்கு இந்த தேவப்பிரயாகை ஸ்நான பலன் கிடைக்கட்டும்ன்றான். ஸ்ரீ பகவான் உவாச யத்வயா யாசிதம் விப்ர தத்தைவ பவிஷ்யதி. அப்படியே நடக்கட்டும். ஆகச்சத்வம் மகாபாக மத்தே நிர்குணே சிவே. இடம் நடக்கட்டும், வா என்னோட அப்படியே சேர்ந்துடும் அப்படின்னு அவன்மேனி என்மேனி ஆகிவிடுவாய் என்றார் சுவாமி. ஸ்கந்த உவாச்ச இத்யுக்த்வா பகவான் விஷ்ணு உத்தால சகிதோ யயௌ வைகுண்டம் யோகினாம் கம்யம் விஷ்ணு பக்தி பராத்மனாம். பகவான் உத்தாலகன் ஐஷண்டு வைகுண்ட லோகத்துக்கு கிளம்பினார். இதிதே கதிதம் விப்ரவைதாளம் தீர்த்தமுத்தமம். இதுதான் இந்த வேதாள குண்டத்தினுடைய மகிமை. ஏததாக்கியானகம் சுத்வா படித்வா பக்தி தத்பரஹ. இந்த கதையை யார் கேட்குறாளோ யார் படிக்கிறாளோ பக்தியோட அவர்கள் ச அபி விஷ்ணுபுரம் யாதி ஸ்லோகமாத்ரேன நாரத. இந்த அழகான இந்த பக்தி வைபவத்தை யார் கேட்குறாளோ யார் படிக்கிறாளோ அவர்களும் விஷ்ணுபுரத்திற்கு செல்வார்கள். நாரதா, ஒருவேளை இந்த ஸ்லோகத்தினுடைய இந்த அழகான உத்தாலகன் விஷயத்தை படித்தாலோ கேட்டாலோ, ஒருவேளை ஸ்லோக அர்த்தேனாபி பாதேன படிதேன த்விஜோத்தம,
அரை ஸ்லோகமோ அதில் கால் ஸ்லோகமோ படிக்கிறவாளும் விஷ்ணுபுரம் அடைந்து விடுவார்கள். அப்போ உத்தாலகனுடைய வார்த்தையில் ஒரு பாதி மட்டும் நான் சொல்லட்டோமா? திரும்பி நீங்கள் கூட சொல்லலாம். தன்யோகம் 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 தன்யனானேன், அதான் தன்யக அகம். கிருதகிருத்யோகம் 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 கிருதகிருத்தியன், நினைத்ததை முடித்தவன், நினைத்தது நடந்தவனாகிட்டு. தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம். கிருதார்த்தனானேன், நன்றியுடையவனானேன், நன்றி கடன் பெற்றவனானேன், தன்யனானேன். தத் பிரசாதாத் ஜகத் பிரபோ தத் பிரசாதாத் ஜகத் பிரபோ தத் பிரசாதாத் ஜகத் பிரபோ தன்யோகம் கிருதகிருத்யோகம் தத் பிரசாதாத் ஜகத் பிரபோ தன்யோகம் கிருதகிருத்யோகம் தத் பிரசாதாத் ஜகத் பிரபோ தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம் தன்யோகம் கிருதகிருத்யோகம். சொன்னேன் இல்லையா? அதனால் உங்களுக்கும் வைகுண்ட பிராப்தி உண்டுன்னு ஸ்கந்தனுடைய வாக்கு. சூப்பர்ல? முடிவுதான் நான் இல்லையே, இன்னும் இருக்கே. இதுக்கு மேலோட இருக்கு சூரிய குண்டம்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். இப்போ என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்? வசிஷ்ட தீர்த்தம், வேதாள குண்டம், வேதாள தீர்த்தம், பிரம்ம குண்டம். ரைட்? ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ கங்கா மையாக்கி, கங்கா மாதாவிற்கு வந்தனங்கள். ஹிமாலய பர்வதராஜனுக்கு வந்தனங்கள். இன்றைய ஆசீர்வாதத்திற்கும் ஆனந்தத்திற்கும் வந்தனங்கள். பாரத மாதாவிற்கு வந்தனங்கள். தேவப்பிரயாகைக்கு வந்தனங்கள். பாகீரதி மாதாவிற்கும் அலகநந்தா மாதாவிற்கும் வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாரத மகரிஷிக்கு வந்தனங்கள். ராதே கிருஷ்ணா. ஹர் ஹர் கங்கே, ஜெயமா கங்கே, கங்கே சரணம்.